சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு எடுத்துன்னு வரேன், சாப்பிடு. நீ ஒரே அதே நினச்சேனாக்கா அதே தான் எண்ணம் வரும். அதெல்லாம் சுமார் ஆகிடுதுன்ற அப்படி இல்லையா, டாக்டர் தான். சரி இரு, சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிடுவேன். அம்மா அம்மா, ஏன் அப்படியே கண்ணுக்குறீங்க? ஏன் என்னாச்சு? நல்லா தானே வந்தீங்க. உடம்பு சரியில்லைம்மா. என்ன உடம்புக்கு? அது என்னென்னவோ சொல்றாங்க. இன்னும் மூஞ்செல்லாம் கருப்பு கருப்பா இருக்குது, கையெல்லாம் ஏதோ வெள்ளை வெள்ளையா இருக்குது. அது ஏதோ அந்த என்ன ஒரு நோய் சொல்றாங்களே அதுமா. ஐயோ, அந்த குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்களே அதா? ஏன் அதை நீங்க போய் பாக்கலையா? நீ வந்துருச்சு, இன்னும் தூரமா வந்துடுறீ. அது வந்துச்சு, போய் பார்த்துன்னு வந்துக்கிறவங்க நிதானமாக தான் நல்லா இருக்குன்றா. அதுதான் எங்கேயும் கூட வெளியே போகல, நான் எங்கேயும் உட்காந்து. போகாதீங்க. நீங்க எதுக்கு வெளியே போய் நீ எல்லாருக்கும் பரப்பின்னுக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருங்க ஒரு மூலையில. இதெல்லாம் பரவும், எல்லாருக்கும் பரவுன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பக்காக்கெல்லாம் பசங்க குட்டி எல்லாம் இருக்குது. நீங்க வெளியே வந்தீங்கன்னா என்னத்துக்காக வருது? நீங்க அங்கேயே இருங்க. எப்பா உங்களுக்கு நீங்க இப்படி ஆயிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சா நான் என் பிள்ளைய கூட கூட்டு வந்துக்க மாட்டேன். நீ வாடி சேட்டு, ஏதோ புளி இல்ல வீட்டுல, குழம்புக்கு புளி வாங்கி போலான்னு வந்த. நீங்க இப்படி உக்காந்துக்கிறீங்க. எப்பா உங்க வீட்டுல புளி வாங்கிட்டுனா எதனா வாங்கி குடிச்சா கூட உங்களுக்கு மாதிரி எங்களுக்கும் வந்துடும். நீங்க இங்கே இருங்க, வெளியே வந்துடாதீங்க. வந்தா எங்களுக்கும் அந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யார் சமாளிக்கிறது? வந்துடு சேட்டு, வந்துடுறி, கோயில்ல வந்துடுறி. எப்பா தீராத நோய் வந்துக்குது, கம்முன்னு கருத்தை பாரு. சொல்றது இல்லையா? வந்துடுறி சேட்டு. மாமா மாமா, எனக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சோம். மரவங்கெல்லாம் ஒன்று சொல்லிட்டு போறாங்க, எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன தனியா விட்டுருவியா மாமா? 2 பேரும் ஒன்னாந்துங்க. என்னை பிடிக்குதுன்ட்டு எங்கன்னா போய் எதனா ஆசிரமத்துல எங்கன்னா விட்டுருவியா? எனக்கு பயமா இருக்குது மாமா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. டாக்டரு அந்த மெடிசன்லாம் கொடுத்துக்கிறாங்க, மாத்திரெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். கேட்காதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு போறாங்க. நான் நல்லா அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து நல்லா பேசிட்டு போனாங்க. மனுஷனுக்கு வர்றதெல்லாம் இது இயல்பு தானே மாமா. அது வந்துட்டா நான் என்ன பண்ணிட்டோம், வந்தா எப்படி கேட்டு போறாங்க பாரு மாமா. அதே மாதிரி நீ விடாத மாமா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளியர் ஆயிடுது இந்த காலத்துல. தொட முடியாது. மனுஷன் தான் வேதனை வைக்காத இருமா. நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு படுக்குவ. நீ எல்லாம் எதையும் நினைக்காத. டாக்டர் சொல்றத மட்டும் கவனிச்சு அது மருந்து மாத்திரை சாப்பிடு. எங்க அம்மா கூட இல்லையா ஆதரவு சொல்றதுக்கு? அதுக்கே நான் வெளியே போகாதுக்கிற மாமா. எனக்கு கை விட்டுறாத மாமா, எனக்கு பயமாக்குது மாமா. நான்லாம் எதுவும் கை விட மாட்டேன். அம்மாவுக்கு அம்மாவா நான் இருக்கிறேன், கவனிக்கிறேன். நான் அம்மாவுக்கு அம்மாவாக்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், எந்த குறையும் இல்லாத வச்சுக்கிறேன். நீ 2-3 மாசத்துல சுமார் ஆயிடும் இருமா. இல்லைனாக்கா இந்த ஹாஸ்பிட்டல் என்ன துரோகம் பண்ணல மாமா. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைனாக்கா மெட்ராஸுக்கு போய் பார்க்கலாம் இருமா. தீராத வியாதியே இல்லை இப்பெல்லாம். என் மனசுக்கு நான் நல்லா இருக்கட்டும், நல்லா தானே போற கடவுளையா எனக்கு இந்த நோயை கொடுக்கணும். நல்லா வந்துட்டு போறவங்கெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, நான் என்ன பண்ணட்டும்? அப்படிதாம்மா, நல்லவங்களெல்லாம் சோதிச்சு பார்க்குவாங்க கடவுள். சரி, யாரு எப்படி என்ன பண்ண போறாங்க மாமா. நீ மட்டும் என்ன எதுவும் பண்ணாத மாமா. என்னால பிரிஞ்சாலும் என்னால இருக்க முடியாது மாமா. மாமா என்ன ஒதுக்கி வச்சிடாத மாமா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வச்சிடாத மாமா. ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கிறனால நீ ஆதரவோட தான் நான் இருக்கணும் மாமா. என்ன எதுவும் பண்ணாத மாமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எதுக்கும் அழாத. சும்மாவே நீ வேதனை படுறிய. நீ சாப்பிடல, அதான் உனக்கு ரொம்ப இது. இரு, நான் கொடுத்தா எடுத்துன்னு வரேன், சாப்பாடு எடுத்துன்னு வரேன். இரு, இந்தா வா சாப்பிட்டுருவேன். அழாதம்மா. அதுக்கெல்லாம் போய் எழுந்துன்னு இருந்தாங்க. கொஞ்சம் துணி எடு. அதெல்லாம் தெரிஞ்சுன்னு பார்த்து விட நாம தானே இருக்கிறோம். எல்லாம் சுமார் ஆயிடுதுமா. என்ன நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்.
இது இப்படி எத்தனை நாளைக்கு மாமா நீ ஊட்டி நிக்கிறது? எனக்கு பார்த்தேன்னாக்கா உன் வேலை உனக்கு ஆகணும்ல. எனக்கு என்னம்மா எத்தனை வேலை இருந்தாலும் முதல் வேலை தான்மா. கையை தின்றதுக்கு வந்துச்சா கூட ஆக மாமா. கையெல்லாம் மாடிக்கிட்டு என்ன நோய் வந்துக்குது எனக்கு, என்ன குஷ்ட நோய் என்னன்னு நல்லா ஆகுமா மாமா? இதெல்லாம் சுமார் டாக்டரே சொல்லிட்டேன். அப்படியே இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க. கை வேலை பண்ண மாமா. அது கேட்ட நீ அதை பத்தி கவலைப்படாதுமா. அதை பத்தி நீ கவலைப்படாத. வாழ்க்கையில எவ்வளவு கை கொடுத்த நீ, கை கொடுத்து எவ்வளவு வருவன. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்தா நீ எதுக்கும் கவலைப்படாத, சாப்பிடுமா. எல்லாம் சுமார் ஆயிடுது. போதும் மாமா. இல்ல இன்னும் 2 வாய் வாங்கிக்க. இந்தா தண்ணி குடி. என்னம்மா திடீர்னு? எனக்கு நல்லா மாமா, என்ன விட்டுறாத மாமா, கூட வச்சுட்டு மாமா, எனக்கு பயமாக்குது மாமா. கவலைப்படாதம்மா, நீ பயப்படாதம்மா. நான் இங்கே கூடவா தாங்க, இங்க கூடதான் இருக்கிறேன். அதுக்கு போய் நான் எவ்வளவு பயப்படுது. கவலைப்படாத, நீ வா. இப்படியே ஃபேன் போட்டு விடுறேன், படுத்துன்னு தூங்குவா. நான் எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்கிறேன். வா. என்ன எங்கேயும் கூடவே வச்சுட்டு மாமா. யாரு பேச்சு கேட்காது மாமா, யாரு பேச்சு கேட்காது. இவங்க பிடிக்கிறாங்க, நைட் போய் விட்டுன்னு சொன்னா கூட நீ கேட்க கூடாது, உங்ககிட்டயே வச்சுக்கணும். அப்படி எதனா பண்ணனா நான் உசுரோட இருக்க மாட்டேன் மாமா. எங்கன்னா நகர்ந்து நான் போய் கூட எங்கன்னா விழுந்துருவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாதுமா. நான் கருவையில நீ கவலைப்படாதுமா. இப்போ உனக்கு என்ன, யாரோ சொல்றாங்கன்ற ஒரு வேதனை தானே. சொல்றவங்க 10 பேர் 10 விஷயமா சொல்லுவாங்கம்மா. நான் கருவையில நீ கவலைப்படாத. எழுவா படுக்குவா.